எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீட்டில் எந்த பொரியலோ எந்த இதுவும் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கடலை மாவை வச்சு நீங்கள் ஆம்லேட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ நல்லா தண்ணியை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் சூடு ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இதை கடலை மாவு இதை அதை எடுத்து அதை தோசைக்கல்லில் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயே நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மாவை ஊற்றினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க நிறையா. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் 2வது பக்கமும் வேகட்டும். 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு தயிர் சாதத்துக்கோ இல்லைன்னா ரச சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ இதை மாதிரி வச்சு சமைச்சி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இது மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.